1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் வாசிச்சிருக்கீங்களா? என்னெல்லாமா படைச்சாரு? முதல் நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சம். ஞாபகம் வரலையா? முதல் நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சத்தை படைச்சார். 2வது நாள் என்ன படைச்சாரு? ஆகாய விரிவை படைச்சார். 3வது நாள் புல் பூண்டுகள் எல்லாம் படைச்சார். 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் படைச்சார். 5வது நாள் பட்சிகளையும் ஊரும் பிராணிகளை படைச்சார். 6வது நாள் உங்களையும் என்னையும் படைச்சாரு. இப்படி 6 நாளும் கர்த்தர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் உங்கள் கண்கள் காணும். ஆனால் அன்றைக்கு நான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு 3 படைப்புகளை எனக்கு கண்ணில் காட்டினாரு. அந்த கண்ணில் காட்டின அந்த படைப்புகளை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அது இருக்கு. ஹல்லேலூயா. அதில் முதல் படைப்பு 3-4 வசனத்தை, தேவன் முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அவர் சொன்ன உடனே என்ன வந்துச்சு? வெளிச்சம் உண்டாச்சு. இப்போ இருளும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டதுனால, 4ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டதுனால வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். திருப்பி படிப்போமா? வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவர் இந்த பிரித்தாருங்கிற வார்த்தையை என் கண்ணில் காட்டினாரு. கர்த்தர் படைத்த சிருஷ்டி படைப்புகளில் நம்ம கண்களுக்கு தென்படாத ஒரு படைப்பு பிரிவினை. ஹல்லேலூயா. God created separateness there. நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணலாங்க. இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிவினை அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள. நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, திடீர்னு ஒரு நாள் கோச்சிக்கிட்டு இனிமே நீ என் ஃப்ரெண்டே இல்லை, உன் பேச்சு கா அப்படின்லாம் சொல்லின்னு இருந்தோம். அது சின்ன வயசுல. பெரியவர்கள் வரையில we have a lot of separatedness in relationships. உறவுகளில் நிறைய பிரிவினைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரிவினைகள் நம்மளுடைய இருதயத்திற்கு வேதனையை கொடுக்கும். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஏன் திடீர்னு எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னே தெரில, ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னே தெரில, ஆனால் நாங்கள் இப்போ பிரிஞ்சிட்டோம். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு சில பிரிவினைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரிவினைகளை கர்த்தர் தாமே சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் நம்முடைய நல்லதற்காகவே. ஆமென். இங்க அழகா ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார்னு பார்த்தோம்ல, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டதுனால. இன்றைக்கு உங்களிடத்துல கர்த்தர் நன்மையான காரியங்களை நல்லதை பார்த்துட்டாருன்னா கெட்டதை உங்ககிட்ட இருந்து நிச்சயமாக பிரித்தெடுப்பார், நிச்சயமாக பிரிப்பார். ஆமென். ஒருவேளை பிரிவினைகளினால ஒரு சில உறவுகள் உங்களை பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சில இடங்களுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்களை அந்த இடங்களுக்கு போக அவர் அலோவ் பண்ணிருக்க மாட்டார். ஒரு சில காரியங்களை நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்களை அதை விட்டு பிரித்தெடுத்திருப்பார், தூர வச்சிருப்பார். இன்னைக்கு அதனால எனக்கு ரொம்ப கவலையோடு நீங்க இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறேன். சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ் திஸ். ஆண்டவர் பிரிவினையை சிருஷ்டித்த தெய்வம். ஏன்னா உங்களிடத்துல நன்மையை அவர் கண்டுட்டாருன்னா உங்களிடத்துல இருக்கிற, உங்களை சுத்தி இருக்கிற எல்லா தீமையான காரியங்களை விட்டு உங்களை பிரிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் நடந்துச்சு. ஆபிராமும் லோத்தும் ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல இருந்து ஆபிராம், ஆண்டவர் பேசின நாள் முதற்கொண்டு ஆபிராம் சாராய் கூடவே யாரும் டிராவல் பண்ணாங்க. லோத்தும் கூடவே போனார், எங்க போனாலும் அவர் கூடவே போனார். எப்போ வரைக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வரைக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆபிராமுக்கு நிறைய சொத்து ஆயிடுச்சு, நிறைய ஆடு மாடுகள் ஆயிடுச்சு, லோத்துக்கும் நிறைய ஆடு மாடுகள் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வந்துருச்சு? டிஷம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. பூமி தாங்க கொள்ள முடியாத அளவுக்கு அங்க அவ்வளவு வெல்த் வந்துருச்சு. இப்போ அங்க பிரச்சனைன்னு வரும் பொழுது
அங்க ஒரு பிரிவினை ஏற்படுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்றார். ஆமென். 13ஆம் அதிகாரத்துல ஆபிராம் லோத்தை பார்த்து 8ஆம் வசனத்துல சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நம் சகோதரர் வாக்குவாதத்தை பிரிவென்ட் பண்றதுக்காக, பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக ஆபிராம் கொடுக்கிற சொல்யூஷன் என்ன? பிரிவினை. ஆபிராம் அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக தான் இருக்குது, நீ எந்த பக்கம் போறியோ போ, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நான் போறேன். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போய்க்கிறேன். யூ மேக் யுவர் ஓன் சாய்ஸ். லோத்துக்கு சுயமாய் முடிவெடுக்கிற ஒரு வாய்ப்பை அந்த இடத்துல ஆபிராம் கொடுக்கிறார். நீ என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, ஆனா நீ போகணும். அப்ப லோத்து தெரிந்தெடுத்தது என்ன? 10ஆம் அதிகாரத்துல அவன் கண்களை 10ஆம் வசனத்துல கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் எப்படி இருந்துச்சு? நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். சோதோமையும் குமரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சு. இந்த சமபூமியை யார் தெரிந்தெடுத்தது? லோத்து. நல்லா திருப்பி சொல்லுங்க, யார் சூஸ் பண்ணது? லோத்து. லோத்து சூஸ் பண்ணிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்குது, என் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியாது அவன் அழிவுக்கு நேராய் அவன் போறாங்கிறது அவனுக்கு தெரியாது. பட் அவன் கண்களுக்கு அழகா இருந்த ஒரு காரியம், எப்படி ஏவாளுடைய பார்வைக்கு அந்த கனி அழகா இச்சிக்கத்தக்கதும் அது அழகா இருந்துச்சு, அழகா இருந்தது போல இவனுடைய பார்வைக்கு அழகா இருந்த சமபூமிக்கு நேரா இவன் டிராவல் பண்றான். அங்க பிரிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரிந்து போன உடனே இப்போ வாசிக்க கேட்ட 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு, இந்த பிரிவினைக்கு அப்புறமா என்ன வருது? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் நோக்கி பார்த்துட்டு நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அது உனக்கு சொந்தமாய் மாறும் என்று ஆபிராமுக்கு தேசத்தை கொடுத்தது யார்? யார் கொடுத்தா? God himself. ஆபிராம் செலக்ட் பண்ணாரா? ஆபிராம் சூஸ் பண்ணாரா? எப்போ பிரிவினை வருதோ, எப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா இருளான காரியங்களையும் கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரோ, அந்த பிரிவினைக்கு அப்புறமா கர்த்தர் தாமே இறங்கி வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். It will not be your own choice. It will be God's choice. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் ஆபிராம். ஆனால் தனக்கு நல்லா இருந்த ஒரு காரியத்தை அவனா சூஸ் பண்ணிக்கிட்டு போனாரு லோத்து. ஆனா கடைசியில போய் அந்த சோதோமும் கொமோராவையும் கர்த்தர் ஒரு நாளில் அழிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்தாரு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், பிரிவினை கர்த்தர் ஒருவேளை ஒரு பிரிவினையை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா அந்த பிரிவினையினுடைய முடிவுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஜெசிமா, இது எப்படி இருக்குதுன்னா, எனக்கு நீ சொல்றது போது ஒரு ராக்கெட் ஞாபகம் வருது. ராக்கெட் பூமியிலிருந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது அதுக்குள்ள இருக்கிற ஒரு சில பாகங்கள் கழண்டிக்கிட்டு விழும். கழண்டிக்கிட்டு விழுந்துச்சுன்ட்டு அந்த ராக்கெட் கவலவே படாது. எப்போ அதில் இருக்கிற தேவையற்ற பாகங்கள் கழண்டி விழுதோ அதை நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிக்கும். நெக்ஸ்ட் லெவல். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், ராக்கெட் போகும் பொழுது இந்த 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 அட்மாஸ்பியர் விட்டு வெளியில போகும் பொழுது அது அதனுடைய ஆர்பிட்டுக்கு தாண்டி போகணும்னா அதை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சில பாகங்கள் அதை விட்டு கழண்டு போனோம். அப்போதான் இட் கேன் ரீச் டு தட் ஹையர் ஆர்பிட். இன்னைக்கு கர்த்தர் அதே போலதான் உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற உங்களோடு கூட இருக்கிற தேவையற்ற நபர்களையோ, தேவையற்ற ரிலேஷன்ஷிப்ஸையோ, தேவையற்ற இடங்களில நீங்க இருப்பீங்கன்னா, தேவையற்ற காரியங்களில நீங்க இன்வால்வ் ஆயிருப்பீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் பிரிப்பார். ஏன்னா அவர் பிரிக்கிற தெய்வம்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா? என்ன சிஸ்டர் நீங்க ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா நீங்க பிரிக்கிறாருன்னு சொல்றீங்களேன்னா, இது கர்த்தரால் உண்டு பண்ணின பிரிவினை. ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துக்கின்னு கர்த்தர் தான் என்ன பிரித்தெடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா உதவுழும். அது நீங்க உங்களுக்கா நீங்க பண்ற பிரிவினை, அது கிடையாது. ஆனா கர்த்தர் ஒரு சில பிரிவினைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். அது அவருடைய சிருஷ்டி படைப்பு, அது அவருடைய படைப்பு. நம்ம கண்களுக்கு தென்படாது, ஆனா அது இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியே நான் வாசிச்சுட்டே வந்தேன். இப்போ நான் சொல்ற காரியங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கிரகிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்ற வசனத்துல ஆண்டவர் என்ன படைப்பு படைச்சார், அது நம்ம கண்களுக்கு தெரியல அப்படிங்கிற காரியத்தை நீங்க தான் இப்போ கண்டுபிடிக்க போறீங்க. பாப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 9-10. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவனால் அது நல்லது என்று கண்டார். இப்ப சொல்லுங்க, இதுல என்ன ஆண்டவர் ஒரு நெகட்டிவான விஷயத்தை படைச்சிருக்கிறார்? அதை எப்படி சொல்லணும் ஜெசிமா? ஏதோ ஒண்ணு இல்ல, ஆனா அங்க அது ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு இல்ல, ஆனா இருக்கு. பிரிவினையை உண்டாக்கினார் என்று சொன்ன இந்த 2 வசனங்கள்ல ஆண்டவர் ரொம்ப நெகட்டிவா ஒரு விஷயத்தை படைக்கிறார். என்ன தெரியுமா? இதுல ரொம்ப நெகட்டிவா இருக்கிற ஒரு விஷயம், செழுமை இல்லாத ஒரு விஷயம். இப்ப வந்துடுறீங்களே பாயிண்ட்டுக்கு. ஆண்டவர் வெட்டாந்தரைய அவர் உண்டாக்குகிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். வெட்டாந்தரை உண்டாச்சா? இப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட 6 நாள்ல என்னெல்லாம் படைச்சார் ஆண்டவர்னு. யாராவது வெட்டாந்தரைன்னு பதில் சொன்னீங்க? யாருமே சொல்ல. அதுதான் சொல்றேன், நம்ம கண்களுக்கு அது தென்படல. பட் இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? வெட்டாந்தரையை அவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. வெட்டாந்தரைன்னா என்ன? ஒரு துளி செழுமை அப்படிங்கிறது அங்க இருக்காது. ட்ரை லேண்ட், வெறுமையான ஒரு லேண்ட், நத்திங்னஸ், ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. நத்திங், ஒரு லைஃபுமே அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்படி யாராவது உங்க லைஃப்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வெறுமை, ட்ரைனஸ், ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். என் லைஃப்ல எல்லாமே வெறுமையாய், வெற்றிடமாய், வேக்யூமா இருக்குது. எனக்கு செழுமையோ ஒரு சந்தோஷமோ ஒரு ஆசீர்வாதமோ என் லைஃப்ல எதுவுமே என்னால பார்க்க முடியல. என்னுடைய லைஃப் இப்போ 0வா இருக்குது அப்படின்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா இன்றைக்கு என்னால தைரியமா சொல்ல முடியும், வெட்டாந்தரை வெட்டாந்தரையாகவே இருந்துருச்சா? வெட்டாந்தரை வெட்டாந்தரையாகவே இருந்துருச்சா? 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சத்தமா தான் படிங்களேன். 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல். போதும். பூமியானது இப்போ என்ன முளைக்க ஆரம்பிச்சிருச்சு? புல்லு முளைக்க ஆரம்பிச்சிச்சா? வெட்டாந்தரைன்னு இப்பதானே சொன்னீங்க, ட்ரை லேண்ட்னு இப்பதானே சொன்னீங்க, ஒண்ணுமே வளராதன்னு இப்பதானே சொன்னீங்க. வளர்ந்துச்சா வளரலையா? there is a time for everything. இன்றைக்கு ஒருவேளை வெறுமையா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வேலைக்கு என்று காத்திருக்கும் பொழுது உங்கள் வெறுமையை கர்த்தர் வெறுமையாக அப்படியே வச்சிட மாட்டாரு. there will come a time where you will start to grow and bloom. hallelujah. உங்களுடைய வெறுமை ஒரு நாளில் நிச்சயமாகவே முளைக்கும். ஆண்டவர் அப்படி ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு சென்றார். செல்வ செழிப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்த எங்களை ஆண்டவர் வெறுமைக்கு கொண்டு போனார். ஏன்னா அந்த வெறுமைனா என்ன? we have to understand it was a process. பாக்கெட்ல 10 ரூபாய் கிடையாது, ஆனா எல்லாம் இருந்த நாட்கள் எல்லாம் ஒரு நாள்ல இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அப்பா ஒண்ணுமே இல்லைன்னா கூட we will wait for a time where we will bloom again அப்படின்னு சொல்லி தைரியமாய் நாங்கள் இருந்ததுனால கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். வெட்டாந்திரன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இன்றைக்கு அது பூ பூத்து அது காய் காய்த்து அது செழுமையான ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எங்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். இன்றைக்கு வெட்டாந்தரை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்க்கும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு வெட்டாந்தர போல இருக்கிற வாழ்க்கைய ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. கீப் சேயிங், அப்பா என் வெட்டாந்தரையா இருக்க போறதில்ல, நீங்க நிச்சயமாகவே மாற்றுவீர். ஆமென். உங்கள் வெட்டாந்தரை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு மகளுக்கு ரொம்ப வெட்டாந்தரையான ஒரு லைஃப். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், திருப்பி வேணாம், யாரு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள். ஹல்லேலூயா. அவ எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்தான்னு நம்மளுக்கு தெரியாது. யாருக்கா தெரியுமா? ஆனா வசனம் சொல்லுகிறது வருஷம் அவ போய் ஜெபிப்பான்னு சொல்லி. ஆனா எத்தனை வருஷம் அவ போய் ஜெபிச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவள் போய் ஜெபித்த அத்தனை ஆண்டுகளும் அவள் வாழ்க்கை வெட்டாந்தரையா தான் இருந்துச்சு. ஒன்றுமில்லை அவள் லைஃப்ல. அவளுடைய லைஃப்ல அவ பெருசா நினைச்சது எல்லாமே அந்த குழந்தை தான். அதை தவிர அவளுக்கு வேற எதுவுமே அவளுடைய லைஃப்ல பெருசா அவ நினைக்கல, அவங்க ஹஸ்பண்டோடைய லவ் இன்க்ளூடிங். ஆமென். அப்படி ஒன்றுமில்லாத ஒரு வெட்டாந்தரையான ஒரு சூழ்நிலையில அவள் வெட்டாந்தரை ஒரு நாள்ல மாறுச்சா மாறலையா? அப்ப நீங்களும் நம்பலாம்ல, என் வெட்டாந்தரை மாறும். வாய் திறந்து சொல்லுங்க, என் வெட்டாந்தரை மாறும். அது நிச்சயமாகவே அது மாறும். ஹல்லேலூயா. ஒரு வருஷம் வந்துச்சு. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணான்னு தெரியாது. ஒரு வருஷம் வந்துச்சு. அந்த வருஷம் போய் அவ என்ன ஜெபிச்சிருப்பா? அவ பிரேயர் எல்லாமே, ஏசப்பா எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க. இந்த ஜெபத்தை தவிர வேற எந்த ஜெபத்தையும் அவ ஏறெடுத்திருக்க மாட்டா. ஆனா ஒரு வருஷம் வந்துச்சு. அந்த வருஷம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட வருஷம். என்னத்துக்கு? வெட்டாந்தர செழுமையாய் மாறும்படியாய் கர்த்தர் நியமித்த வருஷத்துல அவ போய் ஜெபித்த ஜெபம் எப்படி தெரியுமா? இவ்வளோ நேரம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தவ அந்த வருஷம் போய் நான் கொடுக்குற ஆண்டவரே, நான் கொடுக்குற ஆண்டவரே, நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு சொன்னா கர்த்தர் அந்த வருஷம் அவருடைய வெட்டாந்தரையை செழிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவளுக்கு பெரிதாய் காணப்பட்டது அவ குழந்தை. இன்றைக்கு உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு விஷயம், ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கிற ஒரு விஷயம், ரொம்ப ஒரு ஹைலி வேல்யூடா இருக்கிற விஷயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்க. அது உங்க நேரமா இருக்கலாம், அது உங்களுடைய கான்சென்ட்ரேஷனா இருக்கலாம், அது உங்களுடைய இருதயமா இருக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அதை ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்க. உங்கள் வெட்டாந்தரை மாறலைன்னா என்ன கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வெட்டாந்தரையை செழிப்பாய் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். அவர் பிரிவினையையும் உண்டாக்கினார், அவர் வெட்டாந்தரையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிட போறோம். 1ஆம் அதிகாரத்தை இப்ப நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்னன்ட்டு. ஐ வாண்ட் யூ டு ஆன்சர். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு தேவன், ஆதியாகமம் 1:14, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவது. இப்ப சொல்லுங்க, இந்த 14ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க. ஆண்டவர் படைத்த படைப்புகளில் நம்ம கண்களுக்கு புலப்படாத இன்னொரு படைப்பு வித்தியாசம். உங்க பிள்ளைங்களுக்குள்ள வித்தியாசத்தை பாக்குறீங்களா? என் பொண்ணு திட்டம் என்ன, உங்க பையனுங்க தான் உங்களுக்கு ரொம்ப செல்லம், என்ன நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்கன்னு திட்டுவா. வித்தியாசத்தை காட்டுகிறோம் எல்லா இடத்துலையும். இன்றைக்கு நான் பேசுற வித்தியாசம் எப்படி தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கேள்விகள், அவளுக்கு மாத்திரம் நடக்குதே, அவனுக்கு மாத்திரம் ஒரு அற்புதம் நடக்குதே, எனக்கு ஏன் நடக்க மாட்டேது? ஏன் இந்த வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறாரு? அவனுக்கு மாத்திரம் இந்த 12th அவ்வளோ மார்க் வந்துருச்சே, என் பிள்ளைக்கு மார்க் கிடைக்கல, ஏன் இந்த வித்தியாசம்? நாங்க எல்லாம் ஒரே சர்ச்சுக்கு தானே போறோம், நாங்க ஒன்னா தானே ஆண்டவரை வர்ஷிப் பண்றோம். அவளுக்கு மாத்திரம் திருமணமாகி உடனே குழந்தை வந்துருச்சே, நான் இன்னும் 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் குழந்தை இல்லை? கேக்குறீங்களா கேள்விகள்? ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு தெரியுமா? சும்மா நினைக்கிறீங்களா? இல்ல. வசனத்தின்படி அடுத்த வசனம் போடுவீங்களா? 15th வசனம், 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும் படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவுகளே சுடர்களாய் இருக்க கடவுது. அடுத்த வசனம் 16ஆம் வசனம், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா.
சூரியன் பெருசா இருக்கிறதுனால பகலில் மாத்திரம் அது பிரகாசிக்கிறதுனால ஏதோ அது பெரிய ஒரு மேன்மையான விஷயம் என்றும், சந்திரன் ஏதோ ராத்திரியில அது பிரகாசிக்கிறதுனால அது லெஸ் குறைச்சி எடை போடப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு நடக்குது, இன்னொருத்தருக்கு நடக்கல, இல்ல இன்னொருத்தருக்கு நடக்குது உங்களுக்கு நடக்கலன்னா அவங்க ரொம்ப மேன்மையானவங்க, நீங்க ரொம்ப குறைவானவங்கங்கிற கதையே கிடையாது கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? ஆளுகையை கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. டு கிவ் யூ அ டொமினியன், உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுப்பதற்காக. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு திருமணமான உடனே 2005ஆம் ஆண்டுல எனக்கு 2006ஆம் ஆண்டுல எனக்கு திருமணம் நடந்துச்சு. 2007ல் ஒரு பிள்ளை, 2010ல் ஒரு பிள்ளை, 2013ல் ஒரு பிள்ளை. 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு சகோதரி என்கிட்ட வந்து, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு 10 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்களுக்காக சின்சியராகவே ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, ப்ளீஸ் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஜெபிச்சாலும் அவங்களுடைய இருதயத்தில் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? சிஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஓகே, ஆனால் குழந்தை இல்லாததுன்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. யூ டோன்ட் நோ வாட் இஸ் பீயிங் பேரன். குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறோன்ட்டு நீங்கள் அனுபவிச்சது இல்லைல்ல, என் வலி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு அக்காவுக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தார். என்கிட்ட வந்து ஜெபிச்ச சகோதரி அவங்க கிட்ட போய் ஜெபிச்சாங்கன்னா அவங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்குமா இருக்காதா? இப்போ எனக்கும் அந்த அக்காவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஆளுகை இந்த இடத்துல யார்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறார்? அந்த அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க 13 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. 13 வருஷம் வித்தியாசத்தை பார்க்க வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் 13th இயர், நான் சொன்னல வெட்டாந்தரம் இருந்துச்சு, ஆனா ஒரு நாள் அது மாறுச்சு. அது மாறும் பொழுது அவர்கள் இருக்கிற அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, கர்த்தர் அவர்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு வித்தியாசங்களை பார்க்குறீங்களா? லைஃப்ல என் வாழ்க்கையில நடக்கல ஆண்டவரே நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தரத்துல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அது நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆளுகையில அவர் வைப்பார். ஹல்லேலூயா. You will rule over the situation. You will rule over. அதனால தான் என்னால் தைரியமா சொல்ல முடியும், தைரியமா என் கணவர் முன்னிலே நான் சொல்றேன், 1,27 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தோம் நாங்க. எவ்வளோ? 1,27 லட்சம் ரூபாய் கடன். கர்த்தர் எங்கள் கடன்களை மாற்றி போட்டார். எப்போ தெரியுமா? இன்னொரு கடன் அங்கே வாங்க மாட்டோம் ஆண்டவரேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா. இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் ஜெபிக்கணும்னா எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அந்த கடன்ட்டு. கர்த்தர் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருப்பதனால அதிகாரத்தோடு எங்களால் ஜெபிக்க முடியும். என்னன்ட்டு, எனக்கு செஞ்சீங்களா ஆண்டவரே, எனக்கு செஞ்சீங்கல்ல, இவங்களுக்கும் செய்யுங்களேன் எங்களால் தைரியமாக கேட்க முடியும். கர்த்தர் அந்த ஆளுகையை நம் கரத்தில் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அநேக படைப்புகளை வச்சிருக்கிறார். ஒருவேளை பிரிவினைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம், வெட்டாந்தரை மத்தியில் நீங்கள் இருக்கலாம், வித்தியாசங்களோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இவைகளை அனுமதிப்பார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அது முடிவில்